morning students, welcome back to Arivom Angilam. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tenses. So before we get into the session, we will just look at the syllabus. So உங்களுக்கு தெரியும் நம்ம சிஜிலோட சிலபஸை வந்து மற்ற எல்லா சிலபஸ் மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட சிலபஸோட கம்பேர் பண்ணி அதில் இருக்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் சிலபஸ் தான் நம்ம இப்போ கவர் பண்ணுறோம். அதை நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து கிராமர் பார்ட் அண்ட் அதர் ஒன் இஸ் வெக்காபுலரி பார்ட். ஸோ இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து வரலாம் அண்ட் அதர் பார்ட்ஸ் லைக் டென்சஸ் சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட்லேருந்து வரலாம். ஸோ அதனால நம்ம இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்ப்ஸ் நடத்திட்டு இருந்தோம். ஸோ வேர்ப்ஸ்லேருந்து நம்ம டென்சஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் தி நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம். லைக் எவ்ரிடே நான் இது சொல்லிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் நெகட்டிவான ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் டயரில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் வரும். 25 கொஸ்டின்ஸில் வந்து கரெக்டான ஆன்சருக்கு வந்து 2 மார்க்ஸ் அண்ட் ராங் ஆன்சருக்கு -0.5 மார்க்ஸ். அண்ட் டயர் 2ல வந்து ரைட் ஆன்சர் டோட்டலி யூ வில் கெட் 45 கொஸ்டின்ஸ். ஒரு ரைட் ஆன்சருக்கு 3 மார்க்ஸ், தப்பாக எழுதுனா -1 மார்க்ஸ். ஸோ டோட்டலி உங்களுக்கு 35% ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இஸ் இங்கிலீஷ். ஸோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சிஜிஎல் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கமிங் பேக் டு அ கிளாஸ் ஸ்கெடியூல், நம்ம வந்து ஆல்ரெடி இன்ட்ரோடக்டரி செஷன் முடிச்சிட்டோம். அண்ட் செகண்ட் செஷனில் வந்து வி ஹவ் ஸ்டார்டட் வித் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து நம்ம நவுன்ஸ் முடிச்சாச்சு செகண்ட் செஷனில். தேர்ட் செஷனில் ப்ரோனவுன்ஸ் முடிச்சாச்சு. ஃபோர்த்தில் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் முடிச்சிட்டோம். ஃபிஃப்த்தில் வந்து வேர்ப்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ வேர்ப்ஸ் நடத்துறதுனால வேர்ப்ஸ் படித்தாலே நமக்கு வந்து டென்சஸ் படிக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம டென்சஸ் படிக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட செஷன் வந்து டென்சஸ். ஓகேங்களா? ஓகே. So this is the roadmap of today's session. So we will see what are tenses and we will also see different types of tenses and how we use them in our day-to-day life, and also some rules governing the tenses, and we will also see some exercises today. Okay, we'll get into the session. Okay, so first, what are tenses? Tenses in English tell us about the time of an action. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே டைம் அப்படின்னு மீனிங். ஓகே, நம்ம எங்க டென்ஸ் யூஸ் பண்றோம் இன் ஆர்டர் டு சிக்னிஃபை அ டைம். வேர்ப் யூஸ் பண்றோம். வேர்ப் இஸ் ஆக்ஷன் ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் நம்ம பார்த்தோம். அந்த பர்டிகுலர் ஆக்ஷனோ இல்லை அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்கோ எங்க நடக்குது? இப்போ நான் வந்து டீச்சராக இருக்கேன் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஆனால் நான் எப்போ டீச்சராக இருக்கேங்கிறது டைம் இல்லையா? டைமை சிக்னிஃபை பண்ணுறது தான் வந்து டென்ஸ். இப்போ டென்ஸ் நாம பார்க்கணும் அப்படின்னா நாம வெறும் டைமை வச்சு மட்டும் டென்ஸ் பார்க்க முடியாது. வி வில் ஆல்சோ see the action. ஓகே, அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்றாங்க, அது முடிஞ்சிச்சா முடியலையா, அண்ட் அது எப்போ நடக்குதுங்கிறது டைம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் லுக் அட் டைம். டைமை வந்து நம்ம மூணா பிரிக்கிறோம். காலத்தை மூணா பிரிக்கிறோம். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். அந்த மாதிரி பாஸ்ட் அப்படிங்கிறது இறந்த காலம், ப்ரெசன்ட் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஃபியூச்சர் அப்படிங்கிறது வருங்காலம். இந்த 3 காலத்தையும் தான் நம்ம டென்சஸ்ல பார்க்க போறோம். இந்த 3 காலத்தையும் அதோட ஆக்ஷனோட கம்பேர் பண்ண போறோம். ஆக்ஷன்னா என்னன்னு எடுத்துக்கோங்களேன். சிம்பிள் ஆக்ஷன். we do not know what action. இன்டெஃபினட்டான ஒரு ஆக்ஷன். we are not definite about the action and we are not definite about the time as well. அது வந்து யூனிவர்சல் ஆக்ஷனாகவும் இருக்கலாம். சிம்பிள் அப்படின்னாலே யூனிவர்சல் ஆக்ஷன். அதாவது அது எப்போ தொடங்குச்சு எப்போ முடியுது அப்படிலாம் நமக்கு தெரியாது. அது வந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்படிதான் நம்ம சொல்றோம். we are not definite about its starting or ending. ஓகே, அதான் சிம்பிள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் கண்டினியூவஸ் ஆர் ப்ராக்ரெசிவ். கண்டினியூவஸ் அப்படின்னாலே என்ன? ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, அந்த ஆக்ஷன் கண்டினியூவஸா போயிட்டே இருக்கு, அதை நம்ம ப்ராக்ரெசிவ் அப்படின்னும் சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா ஒரு விஷயம் பர்ஃபெக்டா நடந்து முடிஞ்சிருச்சு, அதை வந்து பர்ஃபெக்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அதாவது முடிஞ்ச விஷயம் அப்போ கண்டினியூ ஆயிட்டு இருந்து ஏதோ ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்ல நான் அதை பார்க்கும்பொழுது அந்த விஷயம் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்தது, ஆனா இப்போ அது முடிஞ்சிருச்சு. அதுதான் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து 12 டென்சஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைம். அண்ட் இந்த சிம்பிள், கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
action. ஸோ இப்போ இதோட பாருங்க, ப்ரெசன்ட்ங்கிறது ஒரு டைம். இந்த டைமை இந்த ஆக்ஷனோட சேர்க்கும் பொழுது நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் வருது. ப்ரெசண்ட்டை அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸுங்கிற ஆக்ஷனோட சேர்க்கும்போது நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸுங்கிற டென்ஸ் வருது. அதே மாதிரி ப்ரெசண்ட்டை பர்ஃபெக்டோட சேர்க்கும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வருது. ப்ரெசண்ட்டை பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட சேர்க்கும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற டென்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பாஸ்ட்டை சிம்பிளோட சேர்க்கும் போது பாஸ்ட் சிம்பிள், கண்டினியூஸோட சேர்க்கும் போது பாஸ்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்டோட சேர்க்கும் போது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்டோட சேர்க்கும் பொழுது பர்ஃபெக்டோட சேர்க்கும் போது பாஸ்ட் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட சேர்க்கும் போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? தென் ஃபியூச்சர் சிம்பிளோட சேர்க்கும் போது ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் ஆர் ஃபியூச்சர் சிம்பிள்னு சொல்லுவோம். கண்டினியூஸோட சேர்க்கும் போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஆர் ஃபியூச்சர் ப்ராக்ரஸிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பர்ஃபெக்டோட சேர்க்கும் போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட சேர்க்கும் போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நமக்கு டோட்டலா 12 டென்சஸ் கிடைக்குது. நம்ம இந்த டென்சஸ் எங்கெங்கெல்லாம் ஈச் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? எனிதிங் தட் இஸ் யூனிவர்சல், எனிதிங் தட் இஸ் நாட் டெஃபினட். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரிடே ஐ வேக் அப் அட் 5 AM வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நாட் டெஃபினட். நான் எவ்ரிடே பண்ணிட்டே இருக்கேன். நான் எப்போ ஆரம்பிச்சேன், அதை எப்போ நான் முடிப்பேன் அப்படின்னு தெரியாது அந்த பழக்கத்தை. தட் இஸ் அ ஹேபிட். அது போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம பேசிட்டு இருக்கும் போதும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கோங்க, தட் இன் இங்கிலீஷ் நம்ம பேசுகிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்போக்கன் ஃபார்ம் இஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது 57% வந்து நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம். ஓகே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சிச்சு. நம்ம எப்படி வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போமே. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் அண்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இன்ஃபினிட்டிவ் தான் வந்து அதோட பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரன்னிங்னு எடுத்துக்கிட்டா ரன்னுங்கிறது தான் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், ரன்னுங்கிறது தான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். ஓகே இப்போ நான் ஷீன்னு சொல்கிறேன். ஷீ ரன்ஸ் 5 kilometers every day. சொன்னேன்னா தட் இஸ் அ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது ரெகுலரா எவ்ரிடே அவங்க 5 kilometers ஓடுறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே ஸோ இது வந்து சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ரன்ஸ் அண்ட் அதுக்கு அடுத்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணது இந்த ப்ரெடிகேட். ஓகே ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பை வந்து நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இல்லை இப்போ நான் வந்து இதை நெகட்டிவாக மாத்துறேன்னா என்ன பண்ணுவேன்? ஷீ டூ ஆர் டஸ் பிளஸ் நாட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு மாற்றுவோம். டஸ் நாட் ரன் 5 kilometers எவ்ரிடே அப்படின்னு நான் இதை மாத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேசிக்காக நம்ம டூ டிட் டஸ் அப்படிங்கிற டூ வேர்ப்ஸோட ஒர்க்கை நம்ம பார்த்துருப்போம். இங்கே நம்ம டூ டஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ல வந்துட்டு நாம if it is a third person singular, இப்போ பார்த்தீங்கன்னா ஷீங்கிறது வந்து third person singular. ஃபர்ஸ்ட் பர்சனாக நான் என்ன சொல்லுவேன்? ஐ ரன் எவ்ரிடே, வி ரன் எவ்ரிடே. யூ ரன் செகண்ட் பர்சனுக்கும் யூ ரன் எவ்ரிடே. ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் ஹீ ரன்ஸ் எவ்ரிடே, ஷீ ரன்ஸ் எவ்ரிடே, இட் ரன்ஸ் எவ்ரிடே அப்படின்னு நம்ம வேர்போட எஸ் சேர்ப்போம். ஓகேங்களா? தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிரைமரி ரூல்ஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே இப்போ நான் நெகட்டிவா அப்படி மாத்துறேன் அப்படின்னா இந்த இந்த ரன்ஸுங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ் பிளஸ் ரன் அப்படின்னு பிரிக்கலாம். இதுவே நான் வெறும் ரன் அப்படின்னு இருந்துச்சுன்னா டூ பிளஸ் ரன். இப்போ நான் இதை வந்து என்னோட இப்போ நான் ஓடுறத பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டூ நாட் ரன் எவ்ரிடே அப்படின்னு நான் சொல்வேன். ஓகேங்களா? ஸோ எஸ் இருந்துச்சுனாலே நம்ம அங்கே டஸ் யூஸ் பண்ணணும். அதை நெகட்டிவாக மாற்றும் போது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ் அப்படிங்கிற do verb நாம யூஸ் பண்ணோம். ஓகே so that is one of the rules. When the main verb is preceded by an auxiliary verb or helping verb, the main verb remain in its original form. இப்போ main verb என்னன்னு பாத்துங்களேன். He must run 5 kilometers every day அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த சென்டென்ஸ் வச்சுக்கோங்களேன்.
அவங்க 5 கிலோமீட்டர் எவ்ரிடே ஓடிட்டே இருக்கணும். 5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மஸ்ட் அப்படிங்கிற ஒரு மோடல் ஆக்ஸிலரியை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஷீ மஸ்ட் ரன். அப்ப நான் ரன்னோட எஸ் சேர்க்க மாட்டேன். வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸெப்ஷன்ஸ். when the main verb is preceded. இதுல மெயின் verb எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன்னுங்கிறதா மெயின் verb. அதுதான் இங்க ஆக்ஷனை குறிக்குது இல்லைங்களா? when the main verb is preceded by an auxiliary verb, this is an auxiliary verb. நம்ம ஆல்ரெடி நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். auxiliary verbல ஜெனரலா auxiliary verbsல be verbs, do verbs, have verbs இருக்கு. அது இல்லாம modal auxiliaries இருக்கு. அந்த modal auxiliary தான் வந்து must அப்படிங்கிற one of the modal auxiliaries தான் must அப்படிங்கிற verb. Okay, so it is preceded by an helping verb or auxiliary verb. Then the main verb remains in its original form. We don't change the main verb. Okay, this is the second rule. Okay, the next rule is the helping verb be take different forms. இப்போ நம்ம be verbs யூஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் be verbs என்னென்ன am, is, are, was, where அப்படிங்கிறதுலாம் be verb. இதுல எதெல்லாம் ப்ரெசண்ட்டை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா am, is, are. ஸோ be verbs எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா am, is, are. இது மூணுமே வந்து be verbs. இது வந்து அதாவது இது இல்லாம ரெண்டு be verbs நமக்கு இருக்கு. ஆனா ப்ரெசண்ட்டை குறிக்கிற be verbs எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா am, is, are. இது மூணும் தான். இது மூணுமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இல்ல இப்போ நான் வந்து என்னோட ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை சொல்றேன். ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்றேன்? ஆம் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்றேன். ஐ ஆம் அ டாக்டர். தென் யூ ஆர் அ டாக்டர். ஆருங்கிறத யூஸ் பண்றேன். ஓகே. தென் ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணா ஷீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்றேன். ஓகே. be verbs வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்துச்சுனாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவேன். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துச்சுன்னா ஆம் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே ப்ளூரல் வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவேன். செகண்ட் பர்சன் ப்ளூரல் சிங்குலர் ரெண்டுத்துக்குமே ஆர் யூஸ் பண்ணுவேன். தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் ஆர் யூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் தி ரூல். ஓகே, we will see now where we use simple present tense. ஸோ ஜென்ரலாக எத்தனை இடத்துலலாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டு டிஸ்கிரைப் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஜென்ரலாக நம்ம பண்ணுற ஆக்ஷனுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன்ஸ் தட் அக்கர் ரெகுலர்லி ஆர் ரிப்பீட்டட்லி. ரெகுலராக நடக்கிற ஒரு ரிப்பீட்டடாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங். நான் எப்பயுமே பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால என்ன பண்ணுறேன்? பேஸ் ஃபார்ம் வித் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே. டு எக்ஸ்பிரஸ் ஜெனரல் ட்ரூத்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படிங்கிறது ஜென்ரலான ஃபேக்ட். அதை மாற்றவே முடியாது இல்லைங்களா? அப்போ நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். we do not know when it started. எப்போதுலேருந்து சூரியன் கிழக்குல உதிக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. எப்போ கடைசியாக உதிக்கும்ன்றதும் தெரியாது. ஸோ இட் இஸ் அ ஜென்ரல் ஃபேக்ட் அப்படிங்கிறதுனால நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ ஆர் யூனிவர்சல். ஓகே, the earth revolves around the sun. ஸோ earth எப்பவுமே என்ன பண்ணுது? சன்னை சுத்திக்கிட்டே இருக்கு. ஓகே, திஸ் இஸ் அ ஃபேக்ட். அதனால நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டிரெக்ஷன்ஸ். ஒருத்தங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் இல்லை ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, டர்ன் லெஃப்ட் அட் த ஸ்டாப். அப்போ நான் என்ன மீன் பண்றேன்? யூ டர்ன் லெஃப்ட் அட் த ஸ்டாப். அவங்களுக்கு நான் ஒரு டிரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே. டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன்ஸ் ஆர் தாட்ஸ். இல்லை என்னோட தாட்டையோ ஒரு ஒப்பீனியனையோ நான் சொல்றேன் அப்படின்னா, ஐ திங்க் திஸ் ஒன்லி வில் ஒர்க் அப்படின்னு சொல்றேன்னா, ஐ திங்க்ங்கிறது என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பாருங்களேன், ஐ திங்க் தட் மூவி இஸ் போரிங். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ அப்பயே நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட், டு ஸ்டேட் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் ஆர் ஸ்கெட்யூல்ஸ். ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம பேசிக்காக வந்து ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலி ஐ வில் கம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயத்த ஸ்கெடியூல் பண்ணியாச்சு, அது கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கும்பொழுது நாம அதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சம்திங் தட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆர் பிளான்ட். ஓகே, த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ் அட் 8 PM tomorrow. So this is a fixed thing. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதனால என்ன சொல்றேன்னா, கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ் அட் 8 PM tomorrow. டு டிஸ்கிரைப் சென்சரி பர்செப்ஷன் ஆர் ஸ்டேட். அதாவது ஒரு விஷயம் எப்படி இருக்கு, ஸ்மெல் பண்றதுக்கு எப்படி இருக்கு, பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றதுக்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்.
ஸோ த ஃப்ளவர் ஸ்மெல்ஸ் ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இப்போ சம்திங் இன் த ஃபியூச்சர் ஆஃப்டர் டைம், வேர்ட்ஸ் லைக் வென், ஆஃப்டர், பிஃபோர், ஆஃப்டர், இஃப், அன்லெஸ். ஓகே, இப்போ நான் ஃபியூச்சர்ல தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இதை நான் ஒரு கிளாஸோட யூஸ் பண்ணேன் பாருங்களேன். I'll talk to John when I see him. யூஸ்வலா ஃபியூச்சரை வந்து நாம டைம் சிக்னிஃபை பண்றதுக்கு கிளாஸஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம், சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு கிளாஸ்ல, கிளாஸ் நான் என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இங்க பாருங்க, வென் அப்படின்னு வருதா? இது என்னது? வென்னுங்கிறது நாம இப்பதான் லாஸ்ட் ப்ரோனவுன்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம். வென் இஸ் அ ரிலேட்டிவ் ப்ரோனவுன். நான் வந்து ஜானை பார்க்கும் பொழுது அவன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஐ வில் டாக், பேசுறது தான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ மெயின் பார்ட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜானோட பேசுறது. ஸோ ஐ வில் டாக் டு ஜான் வென் ஐ see him. நான் அவனை பார்க்கும் பொழுது, ஆனால் அது ஃபியூச்சர்ல தான் நடக்கும் போது அதை நான் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் வந்து சொல்லுவேன். ஓகே, யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஒர்க் பிஃபோர் யூ கோ ஹோம். இஃப் இட் ரெயின்ஸ் we will get wet. if, unless, இல்லை இந்த மாதிரி வென், ஆஃப்டர், பிஃபோர்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, when we use simple present tense as with adverbs of frequency like sometimes, always, never அந்த மாதிரி வரும்போது ஜெனரலி நாம வந்து சிம்பிள் present tense யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, I sometimes go to the cinema. He never plays football. ஸோ இது எப்பவுமே நடக்கல, எப்பயாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நாம சிம்பிள் present tense யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ். ஸோ ஒரு விஷயம் நேற்று நடந்திருக்கலாம், ஆனால் நான் வந்து ஹெட்லைனில் போடும்போது என்னன்னு போடுவாங்க, சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல போடுவாங்க. அப்போதான் வந்து ரீடர்ஸோட அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ண முடியும். பாருங்க, ரஜினிகாந்த் ரிசீவ்ஸ் தி பாரத் ரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் வந்து லைக் போன வாரம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நேற்று வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல எப்படி போடுவாங்க, ரஜினிகாந்த் ரிசீவ்ஸ் ஆஸ் இஃப் இப்போ வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல போடுவாங்க. அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பிகினிங் வித் ஹியர் அண்ட் தேர். ஸோ ஹியர் தேர் அப்படின்றது நாம ஸ்டார்ட் பண்ற எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்க்குமே வந்து இதை யூஸ் பண்ண. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னா என்ன? எக்ஸ்க்ளமேஷன், ஏதோ ஒரு விஷயத்தை நாம வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்றோம். அப்படின்னா ஹியர் கம்ஸ் யுவர் ஃப்ரெண்ட், தோ இங்க வந்துட்டு இருக்காங்களே உங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுதும், இல்ல அந்த தேர் கம்ஸ் த லிட்டில் ஒன், அங்க பாருங்க அந்த லிட்டில் ஒன் வருது அப்படின்னு சொல்லும் பொழுதும் நாம ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணும்பொழுது நாம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ். அது இல்லாம இப்போ நீங்க கிரிக்கெட் கமெண்ட்ரி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனி கமெண்ட்ரி ஃபார் தட் மேட்டர், அப்போ லைவா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது அதையும் நாம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நாட் ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பட் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்லயும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், காமெண்ட்ரிலையும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் இஸ், ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், we are telling a story. ஆனா இப்ப கேட்கறவங்களுக்கு வந்து அது இப்பவே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி நம்ம நரேட் பண்ணும்போது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, I was walking down the street the other day when suddenly this man comes up. இங்க நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க, நான் அன்னைக்கு அங்க நடந்துட்டு இருந்தேன், அப்ப அவர் வந்தாரு, நான் வந்து இப்படி பண்ணேன். He tells me that he has lost his wallet and asks me. அவர் என்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி பண்ணாரு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். And he asked me to lend him some money. Well, he looks a bit dangerous. அவர் பார்க்கறதுக்கு டேஞ்சரஸா இருக்காரு. இருந்தாருன்னு சொல்றதை விட இருக்காருன்னு சொல்லும் போது அந்த எஃபெக்ட் கேட்கறவங்களுக்கு உண்மையாலே அது இப்ப நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதுக்காக நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். He looks a bit dangerous, so I'm not sure what to do, and while we are ஸ்டாண்டிங் தேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரியை சொல்லும் போது நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து when we are summarizing a book, இப்போ ஒரு புக்கை சம்மரைஸ் பண்றோம், அப்பயுமே படிக்கிறவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையாலே இப்போ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கணும்னா நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு படத்தோட கதையை சொல்லும் போது, ஒரு பிளேயோட கதையை சொல்லும் போது கூட நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, ஹாரி பாட்டர் கோஸ் டு ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல். He has two close friends, Hermione. Like Shakespeare's Hamlet is the prince of Denmark. And one night he sees his father's ghost. ஸோ இந்த பாருங்க, இது அப்படி படிக்கும் போதே இப்போ நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணுது. அதனால வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த வேர்ப்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். I am, we are, you are, he is, they are, she is, they are, it is, they are. இதெல்லாமே வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ இது இல்லாமல் நம்ம வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் வேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, do,
டஸ் அப்படிங்கிறத இந்த டூ வேர்ப்ஸ் 2 டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிட்ங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். டூ டஸ்ங்கிறத வந்து ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும். லைக் இது மாதிரி இந்த இதுலேருந்து எது வந்தாலும் வந்து நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் டஸ் யூஸ் பண்ணுவோம். டேக்கும் நாம டூ யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பார்க்கலாம். ஐ எம் an engineer, I am not an engineer, am I an engineer? இந்த கொஸ்டின் வந்து எஸ்ஆர் நோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இதையே வந்து நான் இப்போ இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் யூ ஆர், நோ யூ ஆர் நாட் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, இன் சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ யூ கேன் ஜஸ்ட் see the எக்ஸாம்பிள்ஸ் here. இதே வந்து நான் வந்துட்டு தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு யூஸ் பண்ணும்போது பாருங்க, he is in my room, he is not in my room. இந்த he is not வந்து நம்ம he isn't எழுதுவோம். he isn't அப்படின்னும் எழுதுவோம். he isn't in my room, is he in my room? ஸோ கொஸ்டினால என்ன பண்ணுவோம்னா வேர்பை எடுத்து முன்னாடி போடுவோம். he is அப்படிங்கிறத is முன்னாடி போட்டுட்டு is he in my room or is he in the room? அப்போ நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம்? yes he is, no he is not. Okay, you just see all these sentences. Next we will come to simple past tense. First we saw simple present tense. இப்போ நாம simple past tense பார்க்க போறோம். Okay, they are used for past completed actions. எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட்ல முடிஞ்ச ஒரு விஷயத்தை இப்போ நாம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் 57% ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் வாட் வி ஸ்பீக் இஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ 20 + 57 எவ்வளோ ஆச்சு? 77% வந்து நாம அதாவது சிம்பிள் டென்ஸ்ல தான் பேசிட்டு இருக்கோம். மிச்சம் இருக்கிற கொஞ்சம் தான் நாம மற்ற டென்சஸ்க்கு யூஸ் பண்றோம். அப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்து நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் தான். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இடி. ரெகுலர் வேர்பா இருந்தா இடி, இர்ரெகுலர் வேர்ப்ஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். இர்ரெகுலரா இருந்துச்சுன்னா அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து she did not, subject plus did not plus main verb நான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, for example, she left the party yesterday. இப்போ இதையே நான் நெகட்டிவா மாத்துறேன். he did not leave the party yesterday. So subject plus past form of the verb. இதையே நான் நெகட்டிவ்ல மாத்தினா subject plus did not plus leave. left வந்து நான் என்னன்னு எழுதுறேன்? left அப்படிங்கிற past tenseக்கு நான் வந்து நெகட்டிவ்ல மாத்தும் போது லீவ் தான் எழுதுறேன். ஓகே, லீவுங்கிறது அதோட பேஸ் ஃபார்ம். she did not leave the party yesterday. ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ டூ டஸ் கிடையாது, did. often time expressions like yesterday, 3 days ago, last month or last week வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து எழுதுவோம். they indicate specific time when the action took place. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்போ அது ஆக்சுவலாக நடந்ததுங்கிற ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். we use the past tense to talk about something that happened once in the past. எப்பயோ பாஸ்ட்ல ஒரு முறை நடந்திருக்கு, எப்பயோ எங்கேயோ நடந்துச்சு அப்படின்னும் பொழுது நான் வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவேன். I met my wife in 1983. ஸோ இப்போ அவர் வந்து அவர் ஒய்ஃப் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையான்னு அர்த்தம் கிடையாது. அவரோட ஒய்ஃப் அவர் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா, எப்போ பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா 1983ல பார்க்குறாரு. we went to Spain for our holidays. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெயின் போகல, பட் we went to Spain for our holidays.
they got home very late last night. ஸோ அவங்க லாஸ்ட் நைட் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வந்தாங்க. இது பாஸ்ட்ல தான் நடக்குது அண்ட் இந்த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட். ஓகே, சம்திங் தட் ஹேப்பன் செவரல் டைம்ஸ் இன் த பாஸ்ட், நிறைய முறை நடந்திருக்கு. ஓகே, பாஸ்ட்ல வந்து அது ஒரு ஹேபிச்சுவலான விஷயமா கூட இருந்திருக்கலாம். when I was a boy I walked a mile to school every day. ஓகே, பாஸ்ட்ல அது ஒரு ஹேபிச்சுவல் விஷயமா இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு நான் வந்து செவரல் மைல்ஸ் நடந்து போவேன் அப்படின்னு சொல்றாரு. we swam a lot while we were on holiday. ஹாலிடேஸ்ல இருக்கும்போது நாங்க ரொம்ப தூரம் நீந்தி இருக்கோம் அப்படின்னு we swam a lot, அதிகமா நீந்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. they always enjoyed visiting their friends. ஸோ எப்பெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை விசிட் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸை விசிட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி செவரல் டைம்ஸ் அது பாஸ்ட்ல நடந்திருந்தாலும் நாம வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா, சம்திங் தட் வாஸ் ட்ரூ ஃபார் சம் டைம் இன் த பாஸ்ட். ஓகேங்களா, கொஞ்ச நாள் நான் அதை பண்ணிட்டு இருந்தேங்க, ஓகே அது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், we lived abroad for 10 years. ஸோ 10 years நாங்கள் அப்ராட்ல இருந்திருக்கோம், பட் இப்போ ப்ரெசென்ட்லி நாங்கள் அப்ராட்ல இல்லை. ஓகேங்களா, he enjoyed being a student. இப்போ அவர் ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஃபேஸை வந்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. he played a lot of tennis when she was younger. இப்போ அவங்களுக்கு வயசாயிருச்சு, பட் யங்கா இருக்கும்போது அவங்க நிறைய டென்னிஸ் விளையாடினாங்க அப்படின்னு சொல்றாங்க. we often use expressions with ago. லைக் அகோனாலே நம்ம வந்து மோஸ்ட்லி சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லைக் ஐ மெட் மை வைஃப் லாங் டைம் அகோ அப்படின்னு சொல்றேன். இதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கல, ரொம்ப நாளா பார்க்கல, லாங் டைம் அகோ தான் நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம வந்து டூ டஸ் அண்ட் டிட் வந்து மெயின் வேர்ப் இல்லாம கூட சில டைம் அசர்ட்டிவ் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காகனா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் எம்பசிஸ். பாருங்க, ஐ இன்ஃபார்ம்டு த போலீஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் போலீஸ்க்கு அப்படின்னு அர்த்தம். அதை நான் அந்த ஆக்ஷனை ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஐ டிட் இன்ஃபார்ம் த போலீஸ் அப்படின்னா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் எம்பசைஸ் பண்றேன். ஓகே, அதுக்கான நீட் ஏதோ இருக்கு. நீ பண்ணியா இல்லையா, நான் பண்ணியுமே போலீஸ் வரல அப்படின்னு சொல்றேன்னா ஐ டிட் இன்ஃபார்ம் த போலீஸ் பட் தே நெவர் டர்ன்ட் அப் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் எம்பசிஸ்க்காக டிட் பிளஸ் இன்ஃபார்ம் அப்படின்னு மாத்துறேன். இன்ஃபார்ம்டுங்கிறத டிட் பிளஸ் இன்ஃபார்ம் அப்படின்னு நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா, this is only for the sake of emphasis. both the sentences are in simple past tense. இதுவுமே சிம்பிள் பாஸ்டா தான் இருக்கு, இதுவுமே சிம்பிள் பாஸ்டா தான் இருக்கு. ஏன்னா இன்ஃபார்ம்டுங்கிற வார்த்தை வந்து verb வந்து பாஸ்ட் டென்ஸை குறிக்குது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டிட்ங்கிற வார்த்தை வந்து பாஸ்ட் டென்ஸை குறிச்சிருது. ஓகேங்களா, both the sentences are in the simple past tense and in the first sentence did is used apart from the main verb. Did is used here simply to make it more emphasizing and lay stress. அதை emphasize பண்றதுக்காக, அதுல stress கொடுக்கறதுக்காக did inform அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, do or does and did are used to lay more emphasis. இதே நான் வந்து simple present tenseல வந்து do and does யூஸ் பண்றேன் அப்படின்னா it is just to show emphasis. otherwise negative sentences தான் வந்து நான் வந்து do does did எல்லாம் யூஸ் பண்றேன். பட் இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, he did yoga in the morning அப்படின்னா இங்க நான் எம்பசிஸ்க்காக யூஸ் பண்ணல, இதுவுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனா இங்க மெயின் வேர்பே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் நம்ம வேற எங்கெல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு டிஸ்கிரைப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்ல வந்து ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும், அதை பத்தி பேசும்பொழுது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் லாஸ்ட் நைட். நான் ஹோம்ஒர்க்கை லாஸ்ட் நைட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அண்ட் டு டிஸ்கிரைப் பாஸ்ட் ரொட்டீன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். ஸோ எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து ரொட்டீன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் பத்தி பேசுறோம், அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல வந்து பாஸ்ட்ல வந்து ஒரு ரொட்டீன் இருந்திருக்கும், பட் இட் இஸ் நோ லாங்கர் ரொட்டீன் நவ். ஆனா அதை நான் பாஸ்ட்ல பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லுவோம் ஆக்ஷன்ஸ் தட் வேர் ரெகுலர் ஆர் ரிப்பீட்டட் இன் த பாஸ்ட். ஐ யூஸ் டு வாக் டு ஸ்கூல் எவ்ரி டே. ஸோ எவ்ரி டே நான் பாஸ்ட்ல வந்து ஸ்கூலுக்கு நடந்து போயிருக்கேன். நவ் ஐ எம் நோ லாங்கர் கோயிங் டு ஸ்கூல், மேபி ஐ எம் கோயிங் டு காலேஜ். டு எக்ஸ்பிரஸ் பாஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஜெனரலைசேஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா வந்து ஃபேக்ட்ஸ், ஒரு ஜெனரலைசேஷன், ஒரு ஃபேக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாஸ்ட்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் ஜெனரலைசேஷனுக்கு நாம இப்போ இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். And statements that were true in the past. She was the first person to climb that mountain. So அவங்க தான் first person to climb that mountain. Even now people are climbing that mountain. ஆனா அவங்க தான் first person to climb that mountain. So it is a fact
that happened in the past. ஓகேங்களா? பட் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்ங்கிறது எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை, எண்டிங் பாயிண்ட்டும் இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? தென் டு டிஸ்கிரைப் பாஸ்ட் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், மேபி நவ் என்னோட ஃபீலிங் ஆர் எமோஷன்ஸ் அபவுட் தட் திங் ஹஸ் சேஞ்ச் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நாம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வென் ஐ ஹர்ட் த நியூஸ், பட் நவ் இஃப் ஐ ஹியர் த நியூஸ் ஐ எம் நோ லாங்கர் ஹாப்பி அப்படின்னு சொல்றதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து வேர் வி கேன் யூஸ் திஸ் சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, யூ வேர் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது வி யூஸ் தீஸ் பி வேர்ட்ஸ் வாஸ், வேர் எல்லாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வாஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வாஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வேர். செகண்ட் பர்சன் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு வேர் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வாஸ், தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு வேர் யூஸ் பண்ணுவோம். This is the rule that we follow in verbs. Next we come to the third tense, which is called as simple future tense. Simple future tense எதுக்கு நாம யூஸ் பண்றோம்? So we have already seen simple present tense, simple past tense. Now we are going to see simple future tense. So futureல ஏதோ ஒரு indefinite act பத்தி தான் நாம பேச போறோம். Used to talk about events or actions we believe will happen in the future. So futureல இது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? We believe that this will happen அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு நாம simple future tense யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷால். ஸோ வில் ஆர் ஷால் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூலை பத்தி நம்ம இதுக்கு அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷால் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பாசிட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷால் பிளஸ் நாட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்களேன், she will come to the college next week. She'll come to college next week. So she is a subject. willங்கிறது இங்க நாம யூஸ் பண்ற ஃபியூச்சரை டினோட் பண்ற verb will பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த மெயின் verb come. ஸோ டு காலேஜ் நெக்ஸ்ட் வீக். இப்போ நான் இதை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறேன் அப்படின்னா எப்படி எழுதுவேன்? she will not come to college next week. ஓகேங்களா? and it will rain tomorrow. something that we are specific about. நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் கூட கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், மழை வரும் அப்படின்னு சொல்லி, அதுவுமே நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இங்க பாருங்க இன்னொரு ரூல் இருக்கு. see we use will and be going to. it will be going to rain tomorrow. so will is used for spontaneous decisions and predictions. இப்போ நாம பேசிட்டே இருக்கும்போது நான் ஒரு ஸ்பான்டேனியஸான டெசிஷனையோ இல்ல ஒரு ப்ரெடிக்ஷனையோ பண்றேன் அப்படின்னா it will rain tomorrow அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. do you want a coffee or teaன்னு ஒருத்தங்க என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த மொமெண்ட்ல நான் டிசைட் பண்றேன் that I'm going to have a coffee. so I say I will have a coffee. ஸோ அந்த மொமெண்ட்ல அந்த கொஸ்டின் கேட்கும்போது நான் டிசைட் பண்றேன் காஃபி குடிக்க போறேன், நான் அப்ப சொல்றேன் I will have a coffee. பட் இந்த சிச்சுவேஷன் பாருங்க, be going to is used for intentions and actions that will have already that we have already planned. ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்றோம், ஏன்னா இதுதான் நடக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ ஐ வில் பி கோயிங் டு மை நேட்டிவ் ஆன் சண்டே. இது நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டதை இப்போ யாரோ கேட்குறாங்க, சண்டே ஆர் யூ ஃப்ரீ அப்படின்னு கேட்கும்போது அந்த மொமெண்ட்ல நான் யோசிச்சு சொல்லலை, ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் என்னோட நேட்டிவ்க்கு போறேன் சண்டே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்றேன் ஐ வில் பி கோயிங் டு மை நேட்டிவ் ஆன் சண்டே. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வில்லுக்கும் பி கோயிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். வில்லுனா அந்த மொமெண்ட்ல எடுக்கிற டெசிஷன்ல ப்ரெடிக்ஷன்ல சொல்ற ஒரு விஷயம். பி கோயிங் டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வில் ஆர் ஷாலோட யூஸ் பத்தி நாம பார்ப்போம். இப்போ வில் ஆர் ஷால், இப்போ ஷால் அப்படிங்கிறத மோஸ்டா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வி இதோட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, டு ஷோ ஃபியூச்சர் ஆக்ஷன் வி யூஸ் த வேர்ப் shall and will with another verb that describes the action. So we use will or shall plus the main verb. You can use either shall or will with the pronouns I and we. First person pronouns க்கு மட்டும் தான் நாம shall யூஸ் பண்ணுவோம். So both we use both will and shall with first person pronouns. அதாவது நான் ஐ வின்னு சொன்னாலே ஷால் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பட் ஷாலுமே ரொம்ப பழைய ஸ்டைல் ஆஃப் யூசிங். இப்போ எல்லாருமே வில் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா?
பட் ஷால் அப்படின்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணனால நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனோட தான் யூஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் பர்சனோட வில்லும் யூஸ் பண்ணோம். தென் யூஸ் வில் வித் ப்ரோனவுன்ஸ் யூ, ஹி, ஷி, இட் அண்ட் தே. இது எல்லாமே செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன்ல வரும். Will is also used with singular nouns like my dad and with plural nouns like all the boys in my class. Someone you're definite about. Like I know what my father can do. ஓகேங்களா? அப்போ நான் my fatherன்னு சொல்லும்போது my dadன்னு சொல்லும்போது shall use பண்ணலாம். All the boys in my class, all the girls in my class, when you're definite about what will that person do அப்படிங்கும்போது அப்போ shall யூஸ் பண்ணலாம். But we rarely use shall these days. சும்மா சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. I shall do my homework after dinner. I will miss you when you leave. We shall take the dog for a walk later. We will visit grandma this weekend. He will be home later. So இந்த மாதிரி நாம will and shall use பண்ணலாம். And we have this இந்த கான்ட்ராக்ஷன்ஸும் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம். லைக் I shall and I will இதை நம்ம எப்படி எழுதுவோம்? I இங்கே ஒரு apostrophe, then 2 L யூஸ் பண்ணுவோம். We shall, we willக்கெல்லாம் we ரெண்டு ஒரு apostrophe 2 L. You will, you apostrophe L, 2 L. He apostrophe 2 L. She apostrophe couple of L. It apostrophe a couple of L. They apostrophe a couple of L. இதுதான் இதோட contractions. So இவங்க இப்படி எழுதினாலுமே you have to understand that it is we will, it is I will or I shall. We will come to the next tense, which is, sorry, we will come to the use of simple future tense. So we have already seen that we use it to make predictions about or express futureல இது certainா நடக்கும் அப்படின்னு ஒரு certainty express பண்றதுக்கும் we use simple future tense. I think it will rain tomorrow. So I think நான் நினைக்கிறேன் I'm predicting that it will rain tomorrow அப்படின்னு சொல்றேன். To express willingness, ஒருத்தங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னா இல்ல நான் இதை பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கேன்னு சொல்லும்போது I will do it, I will help you, I can make that அப்படின்னு சொல்லுவோம். I will help you with your homework. To make a decision at the moment of speaking, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் willுக்கும் be going toக்கும் difference. I'm so hungry, I think I will order a pizza. ஸோ அந்த மொமெண்ட்ல டிசைட் பண்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம will யூஸ் பண்ணோம். To express a future fact or scheduled event, ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்கெடியூல்டு ஈவெண்ட்டுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? the concert will start at 8 PM tomorrow அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் will யூஸ் பண்ணுவோம். And another important thing is we never use this will, this future tense in clauses where we talk about timings. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ when I see you, I will talk to you அப்படின்னு நான் சொல்றேன்னா when I see you நான் ஃபியூச்சர்ல தான் உன்னை பார்க்க போறேன். I'll just write it and when I see you, I will talk அப்படின்னு I'm going to see you in the future only, but when I see youன்னு நான் என்ன யூஸ் பண்றேன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளாஸஸ்ல நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ். பட் திஸ் சங்க் ஆஃப் சென்டென்ஸ் பாருங்க, when I see you, I will talk to you. இங்க நான் பேசுறேன் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்டான பார்ட் இன் திஸ் சென்டென்ஸ். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கும் போது ரெண்டுமே ஃபியூச்சர்ல நடந்தாலும் இங்கே ஒரு கிளாஸோட எழுதும் போது நம்ம எப்பயுமே ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். லைக் இட் cannot be used in clauses beginning with time expression. So when you will arrive அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். When you arrive, I will be there அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Keep this in mind. So next we have completed simple tenses. So we have seen simple present tense, simple past tense, simple future tense. Now we are moving on to continuous tenses. So continuousல நம்ம first பார்க்க போறது வந்து present continuous tense. So far we have seen 3 tenses. So this one is the 4th tense. So present continuous அப்படின்னா என்ன? இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். What is happening right now when I am talking to you? I am talking to youங்கிறதே இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செயல். ஓகேங்களா? அது வந்து நான் present continuous tenseல சொல்றேன். So how do we use present continuous tense அப்படின்னு பார்த்தா subject plus be verb. Be verb னா என்னெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். present tenseல யூஸ் பண்ற be verbs என்னெல்லாம் இருக்கு? am, is, are plus verb plus ing. verb ஓட base form ஓட ing சேர்க்கணும். அப்பதான் நம்ம அது continuous tense அப்படிங்கறத signify பண்ணும்.
ஓகேங்களா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். சப்ஜெக்ட் பிளஸ் பி verb பிளஸ் நாட் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் am is are plus verb plus ing, he is playing. Positive sentence. So subject, he verb, verb plus ing. இப்போ நான் நெகட்டிவா மாத்துறேன். he is not. It's a contraction. இதை நான் என்னன்னு எழுதுவேன்? his plus the contracted form. He isn't not, he isn't playing or he is not playing அப்படின்னு சொல்றேன். இதையே நான் வந்து கொஸ்டின்ல கேட்கிறேன். கொஸ்டின் வரும்போது verb முதல்ல வரும். his, he playing. verbனா மெயின் verb இல்ல, auxiliary verb தான் முதல்ல வரும். So auxiliary verb plus subject plus verb plus ing, அப்புறம் sentence வேற என்ன, and then question mark. So this is the structure of present continuous tense. So இதுல நம்ம என்ன மாதிரி contractions யூஸ் பண்ணுவோம்? are வந்து இந்த மாதிரி எழுதுவோம். they are, you are, we are. is வந்து he is, she is, apostrophe s. are னா apostrophe re. that is. So we will see where we use present continuous or present progressive tense. So continuous நாலும் progressive நாலும் ஒண்ணுதான். So to describe actions that is happening right now. Right now, what is happening? I am eating breakfast right now. To describe temporary actions, அதாவது right now நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பேசிட்டு இருக்கேன். But right now I am a doctor. I am working as a doctor அப்படின்னு சொன்னா நான் இப்போ டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா நோ. கரண்ட்லி இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரைட் அட் திஸ் மோமெண்ட் கிடையாது. ஆனால் நான் இப்போ டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். he is working at the store for a few months. ஆனா இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. பட் presently she is working அப்படின்னு சொல்றேன். ஸோ டெம்பரரி ஆக்ஷன் மேபி அடுத்த வருஷம் அவங்க வேற ஒரு வேலைக்கு போகலாம். அந்த மாதிரி இருக்கும்போது we can say, can use present progressive tense. Then to describe changes or developments, ஏதோ ஒரு change or development நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது we can use the city is becoming more modernized. மாடர்னைஸ் ஆயிட்டே இருக்கு சிட்டின்னு சொல்லும் போது நம்ம present continuous tense யூஸ் பண்ணுவோம். to express annoyance or criticism. ஸோ இது வந்து ஒரு ஹேபிட்டாவே அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இன் ஆர்டர் டு ஷோ நம்ம எவ்வளோ இரிட்டேட் ஆகுறோம் அவங்க இப்படி பண்றதுனால அப்படிங்கிறதுக்காக நம்ம present continuous tense யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், he is always interrupting me. இதெல்லாம் அவர் நான் எப்போ பேசினாலும் இன்டரப்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இட் இஸ் ஹிஸ் ஹேபிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ நான் அவருக்கு எனக்கு என்ன ஃபீலிங் கொடுக்குது whenever he interrupts me அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்? he is always interrupting me அப்படிங்கிற present continuous tense யூஸ் பண்றேன். Then to describe future plans or arrangements that have been scheduled or planned. ஸோ ஆல்ரெடி ஸ்கெடியூல் பண்ண ஆக்ஷனை எப்படி சிம்பிள் ஃபியூச்சர்ல பார்த்தோமோ அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசென்ட்ல பார்த்தோமோ அதே மாதிரி we are meeting our friends later tonight. இதுக்கும் நாம யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கெடியூல்ட் பிளான்ஸ்க்கு வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணலாம், சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம், தென் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸோ யூஸ். டு டிஸ்கிரைப் கிராஜுவல் சேஞ்சஸ் ஆர் ட்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் கிராஜுவலாக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது கிராஜுவலா அப்படின்னா அங்கேயுமே நாம வந்து ப்ரெசென்ட் ப்ராக்ரஸ் யூஸ் பண்ணுவோம். த வெதர் இஸ் கெட்டிங் கோல்டர் அண்ட் கோல்டர். ஒரு டைம்ல நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கோல்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கறத வந்து the weather is getting colder and colder. Right now it is getting colder அப்படின்னு சொல்றதுக்கு we use present progressive tense. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ற verbs. be verb plus verb plus ing. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? present participleன்னு சொல்லுவோம். non-finite verbs பார்க்கும்பொழுது நம்ம இதை பார்த்தோம். this is one of the types of non-finite verbs which is present participle. Next tense we are going to see is past continuous tense. This is the fifth tense. So it is used to talk about a continuing action at some point in the past. எப்படி வந்து present continuous tenseல இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயமோ இது past continuousல at one point of time it was continuing. நான் அங்க போகும்போது அது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி present continuous tense யூஸ். something that was happening at a specific moment in the past. நான் இங்க ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மை கசின்ஸ் பிளேட் கிரிக்கெட் பிட்வீன் 3 PM and 5 PM yesterday அப்படின்னு சொல்றேன். இதுவுமே பாஸ்ட்ல தான் நடந்திருக்கு, நேத்து நடந்திருக்கு. மை கசின்ஸ் were playing actually cricket. எப்போதுல இருந்து? 3 PMல இருந்து 5 PM வரைக்கும் நடந்துருந்தாங்க. இப்போ நான் இது சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லிட்டேன். பட்
இன்னொரு சென்டென்ஸ்ல அதே விஷயத்த சொல்றேன். மை கசின்ஸ் were playing cricket at 4 PM yesterday. At one point of time at 4 PM அவங்க என்ன பண்ணாங்க, when I went and saw, they were playing cricket. So at that moment what they did was they were playing cricket. ஸோ இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன். இது வந்து நான் அப்ப பார்க்கும்போது நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் ஐ மீன் பாஸ்ட் கன்டினியூஸ்ல திஸ் இஸ் கரெக்ட். இப்படி சொன்னா திஸ் இஸ் சிம்பிள் பாஸ்ட். ஓகே. ஸோ something that was happening at a specific moment. At 4 PM, what were they doing? They were playing cricket. So structure that we use is subject plus be verb. Be verb past tense குறிக்கிற be verb என்ன யூஸ் பண்ணுவோம்? Was and were plus verb plus ing. Positive sentence க்கு இதே வந்து negative sentence னா subject plus be verb was or were plus not plus verb plus ing. For example, last year this time I was living in Calcutta. So ஒரு moment in the past. So இந்த டைம்ல லாஸ்ட் இயர்ல நான் எங்க இருந்தேன்னா I was living in Calcutta அப்படின்னு சொல்றேன். So this was continuing at that point of time. So this is how we use past continuous. So we will see some more examples of how and where we use it. To describe ongoing actions, we have already seen. When I called her, he was cooking dinner. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது he was cooking dinner அப்படின்னு சொல்றோம். To describe interrupted actions, ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு பட் அது வந்து நின்னுருச்சு at one point of time. I was watching TV when the power went out. நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது பவர் வந்து ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றேன். ஸோ இட் டினோட்ஸ் அன் இன்டரப்டட் ஆக்ஷன். ஒரு கண்டினியூவிங் ஆக்ஷன் திடீர்னு இன்டரப்ட் ஆகுது அப்படிங்கிறத டினோட் பண்ணும்போதும் நம்ம பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். டு செட் பேக்ரவுண்ட் டு அ ஸ்டோரி. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்டோரியை நம்ம நரேட் பண்றோம் அப்படிங்கும்பொழுது வி ஆல்வேஸ் யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே ஒரு ஸ்டோரி வந்து பேக்ரவுண்ட் சொல்ல போறோம், செட்டிங் தட் பேக்ரவுண்ட் அப்படின்னும் பொழுது, ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும்போது வி ப்ரிஃபர் யூசிங் பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். தட் இஸ் தி சன் வாஸ் செட்டிங் ஆஸ் வி அரைவ்ட் அட் த பீச். சம்திங் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்பொழுது இன்னொரு விஷயம் நடந்துச்சு, அதுதான் அந்த செட்டிங். அப்பதான் அவங்க அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும்பொழுது வி யூஸ் திஸ் பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். டு டிஸ்கிரைப் கிராஜுவல் சேஞ்சஸ் ஆர் ட்ரெண்ட்ஸ், அகெயின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மாதிரியே economy was improving ப்ரீ ரெசிஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல அது நடந்துட்டு இருந்துச்சு கிராஜுவலா அப்படின்னு நடக்கும் சொல்லும்பொழுது, லைக் அவங்க ரூல் பண்ணும்போது இது நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது கண்டினியூஸான ஆக்ஷனா இருந்துச்சு பட் அது பாஸ்ட்ல இருந்துச்சு. அப்போ இட்ஸ் a gradual change or trend. அப்போ நாம past progressive tense use. To describe parallel actions, when I was studying my roommate was sleeping. ரெண்டு விஷயமே பாஸ்ட்ல நடக்குது பட் பேரலா நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் இதை பண்ணிட்டு இருக்கும்போது இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, இல்ல நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ரூம்மேட் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ரெண்டு விஷயமுமே பேரலா நடக்குது, ரெண்டுமே பாஸ்ட்ல நடக்குது. where we use past progressive tense. Then to describe temporary situations. So temporary situations, she was living in Paris for a few months. பட் இப்போ அவங்க பாரிஸ்ல இல்ல, ஏர்லியரா அவங்க பாரிஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தட் வாஸ் ஆல்சோ டெம்பரரி சிச்சுவேஷன். இப்போ எப்படி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இப்போ டெம்பரரியா நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயத்துக்கும் யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி பாஸ்ட்ல ஒரு விஷயம் டெம்பரரியா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்றதுக்கு, அதை சிக்னிஃபை பண்றதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம். தென் we have next tense, sixth tense form is future continuous tense. So what is a future continuous tense? An action that will be carried out over a period of time, not just at one moment in the future. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது இந்த கான்செப்ட் வந்து நாளைக்கு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, அட் தட் மொமெண்ட் ஒன் மொமெண்ட்ல அது ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இப்ப நம்ம பேச போறது வந்து ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம பார்க்கும்போது அது நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றத வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். An ongoing action that will happen in the future, something that will be going on, an ongoing action in the future. So இதுக்கு நம்ம எப்படி என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, subject will or shall plus be plus verb plus ing. I will be going to Delhi tomorrow அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் நாளைக்கு டெல்லிக்கு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். பிகாஸ் நான் அந்த ஸ்பெசிஃபிக்கான டைம் எதையும் சொல்லலை, நாளைக்குன்றதான் சொல்றேன். எந்த டைம்ல இருந்து எந்த டைம்ல
அப்படின்னு நான் சொல்லலை. ஓகே, அண்ட் இட் வில் பி கோயிங் ஆன், தி ஆக்ஷன் வில் பி கோயிங் ஆன். அதே நெகட்டிவ்ல எழுதுனேன்னா சப்ஜெக்ட் பிளஸ் verb, subject plus will or shall plus not plus be plus verb plus ing, that is negative. I will be going to Goa this time tomorrow. நாளைக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் கோவாக்கு போயிட்டு இருப்பேன், பயணிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். He will be preparing for the exam next week. next week நீங்க இந்த டைம் போய் பாருங்களா, இல்ல next week நீங்க எப்ப வேணா போங்க. He will be preparing for the exam அப்படின்னு சொன்னா that is future progressive tense. So future tenses எப்பவுமே நம்ம எங்க யூஸ் பண்ண மாட்டோம், டைம் இருக்கிற clausesல யூஸ் பண்ண மாட்டோம். We have already seen that. When I came, you were exercising. When I come, you will be, when I come to your house tomorrow, you will be going to school அப்படின்னு சொன்னா நான் வரும்போது நீ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருப்ப அப்படின்னு அர்த்தம். ஆனா அது ஃபியூச்சர்ல நடந்தாலும் when I come to your house அப்படின்னு சொல்லி நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அந்த கிளாஸோட யூஸ் பண்றேன். ஃபியூச்சர் டென்ஸை நாம டைம் இருக்கிற கிளாஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். தென் ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? to describe an ongoing action in the future that we know. I will be studying for my exam at this time tomorrow. Or to make a prediction about the future. So நாளைக்கு இது நடக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு they will be traveling to Europe next summer. ஸோ நெக்ஸ்ட் சம்மர் அவங்க வந்து யாருக்கு தெரியும், அவங்க வந்து யூரோப் கூட போயிட்டு இருப்பாங்க, டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றேன். அதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். டு டிஸ்கிரைப் அ பிளான்ட் ஆக்ஷன் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு விஷயத்த நான் பிளான் பண்ணி பண்றதுக்கும் யூஸ் பண்ணேன். we will be having a barbecue in the park next weekend. ஸோ இப்போவே நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் in the park we will be having that barbecue. இது நம்ம சிம்பிள் ஃபியூச்சருக்குமே யூஸ் பண்றோம், ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ்க்கும் யூஸ் பண்றோம், சிம்பிள் ப்ரெசன்ட்லயும் நம்ம ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சா அதுக்கு வந்து நம்ம இந்த டென்சஸை யூஸ் பண்றோம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட், simple future and future progressive. To describe an ongoing action interrupted by another future action. So ஒரு ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து இன்டரப்ட் பண்ண போகுது அப்படின்னா அதையுமே நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல எழுதுவோம். He will be sleeping when I arrive tomorrow morning. ஸோ when I arrive நான் என்ன டென்ஸ் யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி நான் திருப்பி சொல்றேன், ஃபியூச்சர் டென்ஸ் வந்து எப்பயுமே டைம் இருக்கிற கிளாஸ்ல வராது. ஸோ நாளைக்கு நான் அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது இல்லை அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ஆக்ஷனை அந்த ஆக்ஷன் இன்டரப்ட் பண்ணுது. ஓகேங்களா, அப்பயும் நான் வந்து ஃபியூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் we have come to perfect tense. So far we have completed simple tenses and continuous tenses. So simple present, simple past, simple future, then present continuous, past continuous, future continuous முடிச்சாச்சு. இப்போ present perfect tense நம்ம பார்க்க போறோம். This is the 7th tense. So where do we use this present perfect tense? So what is the difference between past tense, அதாவது simple pastம் ஒரு past விஷயத்தை தான் சொல்லுது, present perfectம் ஒரு முடிஞ்ச விஷயத்தை தான் பேசுது. பட் இது ரெண்டுத்துக்கும் என்ன பேசிக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். So first we will see what is present perfect tense. So present perfect tense basically describe actions or events that started in the past and have consequences in the present. அதாவது பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கலாம், பட் அதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கு ப்ரெசென்ட்லயும் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அதோட இஃபெக்ட் அது நடந்ததுனால ஏதோ ஒன்று ப்ரெசென்ட்ல நடக்குது. ஓகேங்களா, அதுதான் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் வந்து அங்கதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லாஸ்ட் மை ஃபோன். பாருங்க, நான் என்னோட ஃபோனை வந்து லூஸ் பண்ணிட்டேன், அது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இஃப் ஐ சே ஐ லாஸ்ட் மை ஃபோன், ஐ லாஸ்ட் இட். ஐ ஹாவ் லாஸ்ட் மை ஃபோன் அப்படின்னா அதுக்கு இப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ நான் ஏன் பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க, அப்போ ஐ ஹவ் லாஸ்ட் மை ஃபோன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் நான் ஜென்ரலா போன வாரம் லூஸ் பண்ண ஃபோனை பத்தி பேசுறேன் அப்படின்னா ஐ லாஸ்ட் மை ஃபோன் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த விஷயத்துக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னும் பொழுது ஐ யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ரெண்டுமே நடந்து முடிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா, ஷீ ஹாஸ் லெஃப்ட் அப்படின்னா அவங்கள பத்தி ஏதோ கேட்குறாங்க, அதனால ஐ எம் சேயிங் ஷி ஹாஸ் லெஃப்ட். அவங்க இப்ப இங்க இருந்திருக்கணும். ஐ சே ஷி ஹாஸ் லெஃப்ட் அப்படின்னா அதோட கான்சிக்வன்ஸ் இங்க இருக்கு. ஸோ இங்கே யூஸ் பண்ணுவோம். தென் வி ஆல்சோ யூஸ் இட் வித் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்.
ஏதோ ஒரு பெரிய வெற்றி அப்படின்னும் பொழுதோ நாம அதுக்கு present perfect tense யூஸ் பண்ணுவோம். இந்தியா has sent Chandrayaan to the moon. அதாவது இந்தியா வந்து சந்திராயனை அனுப்பிட்டாங்க, அது பாஸ்ட் நடந்துருச்சு. ஆனாலும் நான் அதை எங்க யூஸ் பண்றேன் அப்படின்னா present perfectல யூஸ் பண்றேன். அதாவது present perfectனாலே ஜஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு, presentல முடிஞ்ச ஒரு விஷயம், அது முடிஞ்ச விஷயம் தான், பட் presentல முடிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அதோட எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும். our daughter has started to speak. இது ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட், அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஆல்ரெடி நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸ்ல பார்த்துருக்கோம். நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் பார்க்கும்பொழுது அதாவது ஒரு வேர்பை வந்து பேஸ் ஃபார்ம்லேருந்து பாஸ்ட் ஃபார்ம் மாற்றுவோம், அண்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லிட்டு ஐஎன்ஜி ஃபார்ம்லையும் நம்ம அந்த வேர்பை தென் subject plus have or has plus negative sentences not use பண்ணுவோம், then past participle. So இங்க பாருங்க, Divya never went to Delhi. Divya has never been to Delhi. So இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட், இது வந்து present perfect. So இது ரெண்டுமே நெகட்டிவ் சென்டென்ஸ் பிகாஸ் ஐ யூஸ் த வேர்ட் நெவர். திவ்யா டெல்லிக்கு போனதே இல்லை, திவ்யா ஹாஸ் நெவர் பீன் டு டெல்லி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு, அது ப்ரெசென்ட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி திவ்யா வந்து இப்போ அவங்களால நடக்கவே முடியல, இல்ல திவ்யாங்கிற பர்சன் வந்து இறந்துருக்கலாம். அப்படின்னு பொழுது திவ்யாவால டெல்லிக்கு போகவே முடியாது. திவ்யா நெவர் வென்ட் டு டெல்லி, தட் இஸ் சிம்பிள் பாஸ்ட். திவ்யா ஹஸ் நெவர் பீன் டு டெல்லி அப்படின்னு நான் சொன்னேன்னா திவ்யா டெல்லிக்கு போனது இல்லை, ஆனா திவ்யா மேபி நெக்ஸ்ட் வீக் கூட டெல்லிக்கு போகலாம். தேர் ஆர் சான்சஸ் தட் இட் மே ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஸோ அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கு, அது நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ யூஸ் present perfect tense. So this is the basic difference. So we use these contraction I plus have, I apostrophe ve, you plus have, you apostrophe ve, he plus has, he apostrophe yes. So first person singular, first person plural, செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் இதுக்கெல்லாம் ஹேவ் யூஸ் பண்ணுவோம், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கெல்லாம் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், தேர்ட் பர்சன் ப்ளூரல் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கெல்லாம் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஷீ ஹேஸ் கான் டு ஒர்க், we have studied. Okay, so this is how we have to differentiate between simple past and present perfect tense. So next, where do we use them? We use present perfect tense in places where we describe past action that continues in the present. They have completed the project on time. ஸோ இந்த ப்ராஜெக்டோட எஃபெக்ட் வந்து இப்போ இருக்கு, ப்ராஜெக்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இன்னைக்கு தான் அந்த ப்ராஜெக்டோட லாஸ்ட் டேட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சொல்றேன் தே ஹவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை அவங்க இந்த டைம் முடிச்சிட்டாங்க. இப்போ அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் பற்றின டிஸ்கஷன் இப்பயும் போயிட்டே இருக்கு. மேபி அதர்ஸ் ஆர் டூயிங் இட், அதர் டீம்ஸ் ஆர் டூயிங் இட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னஸ் யூஸ் பண்ணுவோம். டிஸ்கிரைப்ஸ் கம்ப்ளீட்டட் பாஸ்ட் ஆக்ஷன். நீங்க இன்னொரு இது எங்க வச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களை தேடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் பர்சன் ஹஸ் லெஃப்ட். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், he has gone to ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, she has gone to ரெஸ்ட் ரூம் சொல்லுவோம், சொல்லுமே தவிர she went to the ரெஸ்ட் ரூம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதோட இஃபெக்ட் வந்து இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கு, அது இப்பதான் நடந்த விஷயம், ஆனா இதோட ப்ரெசன்ட் மொமெண்ட்ல அதோட இஃபெக்ட் இருக்கு, அவங்களை தேடி வந்திருக்காங்க. So I say she has gone to the restroom. Maybe in a few minutes she'll be back. ஓகேங்களா? அப்ப நான் சொல்லுவேன், அப்ப யூஸ் பண்றது வந்து present perfect. Describes completed past action. ஸோ இப்போ நடந்த ஒரு முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து present perfect யூஸ் பண்ணுவேன். He has already finished the homework. நீ ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா, டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவன் ஆல்ரெடி ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போதான் முடிஞ்சது அந்த விஷயம், ஆனா அதை நம்ம பாஸ்ட் ஆக்ஷன் சொல்றேன். இப்பதான் முடிஞ்சிருந்தாலும் அது பாஸ்ட் தான், ஆனாலும் இப்போ முடிஞ்சதுங்கிறத சிக்னிஃபை பண்றதுக்காக நாம present perfect யூஸ் பண்றோம். டிஸ்கிரைப்ஸ் பாஸ்ட் ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஐ ஹவ் சீன் தட் மூவி பிஃபோர். ஸோ திருப்பி இப்போ நான் அந்த மூவியை பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொல்றேன் ஐ ஹவ் சீன் தட் மூவி பிஃபோர். ஸோ திஸ் ஆக்ஷன் இஸ் பீயிங் ரிப்பீட்டட். அப்போ நான் வந்து present perfect tense யூஸ் பண்றேன். We will go to the next tense which is called as past perfect. So this is the eighth tense. So
டிஸ்கிரைப்ஸ் ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் ஆக்ஷன்ஸ் ஈவென்ட்ஸ் தட் அக்கர்ட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட் இன் த பாஸ்ட். ஒரு ஆக்ஷனுக்கும் இன்னொரு ஆக்ஷனுக்கும் என்ன டைம் கேப் இல்ல எது ஃபர்ஸ்ட் நடந்ததுன்னு சொல்றதுக்கு அது சிக்னிஃபை பண்றதுக்கு தான் நாம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன சொல்ல போறோம், ரெண்டு விஷயமுமே பாஸ்ட்ல தான் நடந்திருக்கு. நம்ம பேச போற ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லனாலும் ரெண்டுமே பாஸ்ட்ல நடந்துச்சு தான். எதுக்காக பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அந்த ரெண்டு விஷயத்துல ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரியணும் இல்லைங்களா. அந்த டைமை சிக்னிஃபை பண்றதுக்கு தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ தே ஹேட் கான் டு த மார்க்கெட் பிஃபோர் த ரெயின் ஸ்டார்டட். இங்க பாருங்க, அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. ஹேட் கான், அதுக்கு அப்புறமா தான் என்ன ஆரம்பிச்சிருக்கு, மழை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிஃபோர் த ரெயின் ஸ்டார்டட் தே ஹேட் கான் டு த மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் எது நடந்துச்சு, அவங்க மார்க்கெட்டுக்கு போறது தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ஸோ ரெயின் வந்தது அதுக்கப்புறமா தான். ஸோ என்ன இதுக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் லைக் ப்ரெசன்ட் பார்ட்டிஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஹேவ் ஹேஸுக்கு பதிலாக நம்ம ஹேட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா. he plus had plus past participle. அதே நெகட்டிவ் சென்டென்ஸ்னா subject plus had plus past participle. இது நெகட்டிவ்னா subject plus had plus not plus past participle அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், Ravi had studied Chinese for 2 years before he moved to China. ஸோ அவர் சைனாக்கு போறதுக்கு முன்னாடி 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, he had studied Chinese. he had not read the report before the meeting. ஸோ அவர் மீட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டை படிச்சு முடிக்கல. ஸோ மீட்டிங்கிறதும் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் தான், ரிப்போர்ட்டை படிக்கலங்கிறதும் பாஸ்ட்ல நடந்திருக்க ஒரு விஷயம் தான். அவர் படிச்சிருக்கணும் ஆனா படிக்கல. அவர் எப்ப படிச்சிருக்கணும், மீட்டிங்க்கு முன்னாடியே படிச்சிருக்கணும். மேபி அவர் மீட்டிங்க்கு அப்புறமா தான் அந்த ரிப்போர்ட்டை படிச்சாரு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் பாஸ்ட்ல நடக்குது. அதோட டைமிங்ஸ் எது முதல்ல நடந்துச்சு எது அப்புறமா நடந்ததுன்னு சொல்றதுக்கு மெயினா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இதோட கான்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை பிளஸ் ஹேட் ஐ அப்போஸ்ட்ரோஃபி டி, யூ பிளஸ் ஹேட் யூ அப்போஸ்ட்ரோஃபி டி. ஸோ எல்லாத்தையும் எல்லா ப்ரோனவுனுக்கும் பக்கத்தில் அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு டி யூஸ் பண்ணா தட் மீன்ஸ் ஹேட். ஓகே, வேற எங்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா describe an action that happened before another action in the past. ஓகே, ரெண்டு ஆக்ஷனை நம்ம கம்பேர் பண்ணும்போது எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு எது செகண்ட் நடந்துச்சுன்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். To describe a completed action at a specific time in the past. He had eaten breakfast by 7 AM. ஸோ 7 AM குள்ள ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஒரு பர்டிகுலர் டைம் இந்த பாஸ்ட் நம்ம எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி பாஸ்ட், இதுதான் எஸ்டர்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்பயும் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம். பாஸ்ட் கண்டினியூஸ்னா இந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல இந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட்ஸ் அபவுட் அ பாஸ்ட் ஈவெண்ட். ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்ல நடந்த விஷயத்துக்கு நம்ம வருந்துறோம் ரிக்ரெட் பண்றோம் அப்படின்னாலும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஃபார் தி எக்ஸாம். இப்போ நான் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து மேபி அப்போ படிச்சிருக்கலாமோ, அப்படி நான் நல்லா படிச்சு ஐ ஹேட் ஸ்டடி படிச்சு முடிச்சிருக்கணும், அந்த விஷயம் முடிஞ்சிருக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடியே. அப்படி நான் நல்லா படிச்சு முடிச்சிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் காட் குட் மார்க்ஸ் இன் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ when we regret about our past actions we use past perfect tense. To describe hypothetical situation in the past. ஓகே, நான் இப்படி இருந்தா இப்படி நடந்திருக்கும் பாஸ்ட்ல, இது நடந்திருந்தா அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு ஐடியாவை சொல்றதுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் நாம யூஸ் பண்ணுவோம். If he had gone to college he might have gotten a better job. ஸோ அவர் காலேஜுக்கு போயிருந்தா அவருக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கும் அப்படின்னு, ஒரு பெட்டரான ஜாப் அப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றா. இட் இஸ் ஃபுல்லி ஹைப்போதெட்டிக்கல். Next tense we are going to see is future perfect tense. This is the 9th tense that we are seeing today. So it describes actions or events that will be completed before a specific point or action in the future. So நம்ம ஆல்ரெடி வந்து past, present, futureனு வச்சுக்கோங்களேன். ப்ரெசென்ட்ல முடிஞ்ச ஒரு விஷயம் இப்போ அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் டைம்ல போய் பார்க்கும் பொழுது அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஃபியூச்சருக்கு போறோம், ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா அங்க நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர்
பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதே அந்த பர்ட்டிகுலர் டைம்ல அந்த விஷயம் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். அந்த பர்ட்டிகுலர் டைம்ல அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. இட் இஸ் அ பெர்ஃபெக்டட் ஆக்ஷன். Describe the action or event that will be completed before a specific point or action in the future. I will have reached home by 3 p.m. tomorrow. So let's take this is tomorrow. 3 p.m. ல நான் பார்க்கும்போது நான் வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பேன். So I will have reached home by 3 p.m. tomorrow. Structure, subject, will plus shall, have, past participle. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லாம் பார்க்கும்போது ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே வந்து சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர் ஆர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே நாம ஹேவ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷால் பிளஸ் நாட் பிளஸ் ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ரவி வில் ஹாவ் லெஃப்ட் ஃபார் அ வெக்கேஷன் நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவி வந்து வெக்கேஷனுக்கு கிளம்பி போயிருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் கிளம்புறதுங்கிற ஆக்ஷன் வந்து அங்க முடிஞ்சிருக்கும், கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ வேர் அண்ட் ஆல் வி யூஸ் தெம். Action completed before a specific moment in the future. By next month, I will have graduated from the university. I will have graduated. Action completed before a hypothetical future event. So future event hypothetical தான். அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ல ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ பாஸ் தி எக்ஸாம், ஐ வில் ஹாவ் ஸ்டடீட் ஹார்டர் ஃபார் இட். இப்போ நீங்க வந்து நான் அடுத்த மாசம் ரிசல்ட் வரப்போகுது, அடுத்த மாசம் எக்ஸாம் நடக்கும்போது அதுக்கு அடுத்த மாசம் ரிசல்ட் வரப்போகுது. அப்போ ரிசல்ட் வரும்பொழுது நான் பாஸ் ஆயிருந்தேன்னா தட் மீன்ஸ் தட் நெக்ஸ்ட் மந்த் நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தட் ஐ வில் பாஸ் தி எக்ஸாம். இன் தட் கேஸ் தட் ஹேப்பன்ஸ், இட் மீன்ஸ் தட் ஐ வில் ஹாவ் ஸ்டடிட் வெல் ஃபார் தி எக்ஸாம். ஸோ பாருங்க, இது ப்ரெசன்ட், இது பாஸ்ட், இது ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்ல இங்க இருந்து நான் இங்க டிராவல் பண்றேன், இந்த பாயிண்ட்ல வந்து நான் பாஸ் ஆயிருக்கேன் எக்ஸாம்ல, இந்த பாயிண்ட் நான் ரீச் பண்ணேன். திஸ் இஸ் ஆல்சோ an hypothetical point. We do not know I passed the exam or not. At this point in my future, if you see if I had passed, it means that I had studied well. படிச்சு நான் முடிச்சிருக்கேன், நல்லா படிச்சு முடிச்சதுனால தான் I was able to pass the exam. So அந்த மாதிரி situations-ல we use future perfect tense. Then speculation about a past action from a future perspective. They will have regretted not taking the job offer. ஒரு past action future perspectiveல பார்த்திருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இங்க வந்து ரிக்ரெட்னு வச்சுக்கோங்க. இந்த ரிக்ரெஷன் அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு நான் ஃபியூச்சர்ல பார்த்தேன்னா, இந்த ஜாப் ஆஃபரை எடுக்காதனால அவங்க ரிக்ரெட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை விட்டுட்டாங்க, அதனால இங்க ரிக்ரெஷன் ஒரு நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, இட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட், அதனால இன்னொரு ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கும்பொழுது இந்த ஆக்ஷனை சிக்னிஃபை பண்ணும்போது நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி டென்சஸ்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ஃபியூச்சரும் future continuous maybe we use, but future perfect continuous we rarely use. Okay, next tense, this is our 10th tense. Okay, so we have so far completed simple tenses: simple present, simple past, simple future. Then continuous tenses: present continuous, past continuous, future continuous. Then perfect tenses: present perfect, past perfect, future perfect பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது perfect continuous. So it has a combination of both perfect and continuous. ஓகேங்களா? perfect plus, ஓகேங்களா, action started in the past but continuing in the present. அதாவது ஒரு விஷயம் எப்பயோ ஸ்டார்ட் ஆயிருச்சு, பட் இப்போ அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதை தான் வந்து நாம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். இப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பத்தி பேசுறதுனால அந்த விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? யூஸ் டு எம்பசைஸ் ஹவு லாங் சம்திங் ஹஸ் பீன் ஹேப்பனிங். எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்? மழை வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மழை வந்து காலையிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு, பட் இப்பயும் மழை வந்துட்டே இருக்கு. அப்போ எப்போதுலேருந்து மழை பெய்யுது அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்காக நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மழை வந்துட்டே இருக்குன்னு சும்மா சொல்லணும்னா we just use present continuous. It's raining now அப்படின்னு சொல்றோம். It has been raining since morning அப்படின்னு சொல்லும்போது காலையிலேருந்து மழை வருதுங்க அப்படின்னு நான் எம்பசைஸ் பண்ண போறோம். எவ்வளோ நேரமா வந்துட்டு இருக்கு மழை அப்படின்னு சொல்லும்போது present perfect continuous நாம யூஸ் பண்றோம்.
அப்போ என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் தே, ஹேவ் ஆர் ஹேஸ். இது ப்ளூரல்ங்கிறதுனால ஹேஸ் வந்துருக்கு. பீன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். தென் verb பிளஸ் ஐஎன்ஜி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் த லேட்டர் பார்ட் ஆஃப் தி சென்டென்சஸ். வி ஆல்வேஸ் யூஸ் ஃபார், சின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் in order to signify the time. They have been renovating their house for months. I have been learning grammar for the past 5 days. ஸோ 5 டேஸ்க்கு முன்னாடி நான் கிராமர் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போயும் நான் வந்து கிராமர் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஐ டோன்ட் நோ வென் இட் வில் எண்ட். மேபி டுமாரோ இட் வில் எண்ட், ஆர் நெக்ஸ்ட் வீக் இட் வில் எண்ட், ஆர் நெக்ஸ்ட் இயர் இட் வில் எண்ட். ஓகேங்களா? இப்போ அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் அது பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. We don't usually use stative or state verbs. ஸோ நம்ம நேத்தே பார்த்தோம் stative verbs, state verbs அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் இல்லை அவங்களோட மனநிலையை பற்றி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டேட்டிவ் ஆர் ஸ்டேட் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் லவ்விங் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஐ லவ் ஐஸ்கிரீம்ஸ் பிகாஸ் இட் இஸ் அ சிம்பிள் ப்ரெசன்ட் திங். இட்ஸ் அ ஜென்ரல் திங். என்னோட ஹேபிச்சுவலான திங். நான் எப்பயுமே ஐஸ்கிரீமை வந்து லவ் பண்ணுவேன். ஆனா அதுலயுமே சில எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்தோம். இப்பெல்லாம் நான் ஐஸ்கிரீம் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் லவ்விங் ஐஸ்கிரீம் நவடேஸ், ஐ ஸ்டார்டட் லவ்விங் ஐஸ்கிரீம்ஸ் நவடேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் நவ் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ தே ஹேவன் பீன். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் பிளஸ் நாட் பிளஸ் பீன் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் சின்ஸ் ஆர் ஃபார், இல்லைன்னா ஏதாவது ஒரு டைம். தே ஹேவன் பீன் ஒர்க்கிங் அட் த சைட் ரீசென்ட்லி. ரீசென்ட்லிங்கிறது இப்போ கொஞ்ச நாளா அவங்க சைட்ல ஒர்க் பண்ணல அப்படின்னு அந்த டைமை சிக்னிஃபை பண்றதுக்கு யூஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு வி யூஸ் present perfect continuous. So where else we use it? To describe an ongoing action or just completed action. I have been studying for 3 hours. ஸோ இப்போ நான் படிச்சு முடிச்சுட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் எவ்வளவு நேரம் படிச்சேங்கிறத எம்பசைஸ் பண்ணி பேசணும். ஜஸ்ட் நவ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஸ்டடி. நான் வந்து 3 ஹவர்ஸா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் ஸ்டடிங் நவ். அதுக்கு நான் யூஸ் பண்ணேன். To describe a recent action with a result in the present. He has been cleaning all morning. ஸோ எப்படி வீடு ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க காலையில இருந்து வீடை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ சம் ஆக்ஷன் தட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட், தட் ஹேப்பன் இன் த ரீசன்ட் பாஸ்ட், பட் அதோட கான்சிக்வன்ஸ், அதோட ரிசல்ட் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு அப்படின்னும் போது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவேன். He has been cleaning all morning. ஸோ நான் காலையில பார்க்கும்போது she has started cleaning and she has been cleaning the room அப்படின்னு சொல்றேன். To describe a repeated action up till now, they have been practicing their dance routine. ஸோ ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன், பட் அது இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்பத்துலேருந்தோ அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு எப்பத்துலேருந்தோ பண்ணிட்டு இருக்காங்க, இப்பயும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சம்திங் தட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் தட் இஸ் கோயிங் ஆன் த ப்ரெசன்ட் ஆல்சோ. To describe a duration of time up till now. So he has been living in New York for 5 years. ஸோ ஒருத்தங்க ஒரு டைம் பீரியட, இப்போ வரைக்கும் இருக்கிற எப்பயோ ஆரம்பிச்ச ஒரு ஆக்ஷன் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, அதோட டைம் பீரியடை டெனோட் பண்றதுக்கும் நான் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அது ஒரு ருட்டீன், அது இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன், அந்த ஆக்ஷனை சொல்றதுக்கும் யூஸ் பண்ணுவேன், அந்த ஆக்ஷன் எவ்வளோ நேரமா நடந்துட்டு இருக்குங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்கும் நான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து 5 இயர்ஸா நியூயார்க்ல வாழ்ந்துட்டு இருக்காரு, இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்காரு. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ ஆரம்பிச்சாரு, இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கும் நான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். So we will go to the next tense, which is past perfect continuous tense. So this is the 11th tense we are going to. So it is used to describe an ongoing action. ஒரு ongoing action that is being repeated, continuous action started in the past. Again present perfect மாதிரி தான், ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு, அது பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இங்க என்ன டிஃபரன்ஸ் பாருங்களேன். started in the past and continued up until another point or event in the past. இங்க தான் வந்து present momentே இருக்கு, பட் இங்கேயே அது முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ப்ரெசென்ட்ல இருந்து பாஸ்டுக்கு ஏதோ ஒரு மொமெண்ட்ல போய் பார்க்கும்போது started and it has been continuing, அப்ப நான் பார்க்கும் அப்படின்னும் பொழுது அங்க நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவேன். சப்ஜெக்ட் had plus been plus verb plus ing since for time. அகைன் நம்ம இது எதுக்காக யூஸ் பண்றோம்?
ஒரு எம்பசிஸ் ஆன் டைம். நான் அப்ப பார்க்கும்போது அவ்ளோ நேரமா படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஒரு டைம எம்பசைஸ் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். அகைன் நெகட்டிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் நாட் பிளஸ் பீன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. He had been preparing for the party when it got cancelled. ஸோ இன்னொரு ஆக்ஷனை பத்தியும் நான் பேசுறேன். ஸோ இப்ப பாருங்க, ஒருத்தங்க ஒரு ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டே இருக்காங்க. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் when it got cancelled, she was doing it. அதனால தான் அவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ she has been preparing for the party when the party was cancelled. ஸோ எப்போ கேன்சல் ஆச்சு? அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, அப்போ கேன்சல் ஆச்சு. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சு, அதனால அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதை நிறுத்திட்டாங்கன்னு நான் சொல்றேன். அதை எம்பசைஸ் பண்றதுக்காக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் டு இண்டிகேட். நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு இண்டிகேட் தட் அன் ஆன்கோயிங் ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட் had not been taking place. அதாவது ஒரு ஈவெண்ட் பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருந்திருக்கணும், ஆனா அது நடக்கல அப்படிங்கும் பொழுது நாம அதை சிக்னிஃபை பண்றதுக்கு நெகட்டிவ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் நாட் பீன் ஸ்டடிங் ஃபார் லாங் பிஃபோர் ஐ கேவ் அப். நான் என்ன பண்ணிருக்கணும்? நான் வந்து படிக்கிறதே நிறுத்திட்டேன். நான் நிறுத்துறேன்னா கொஞ்ச நேரமாச்சும் நான் படிச்சிருக்கணும், பட் நான் கொஞ்ச நேரம் கூட முழுசா படிக்கல, பட் ஐ கேவ் அப் ரீடிங் அப்படின்னு நான் சொல்றேன். பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கணும், அட் தட் மொமெண்ட் நான் இன்டர்செக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயம் நடந்திருக்கணும், ஆனா அது நடக்கல. நான் படிக்கவே இல்லை, ஆனாலும் படிக்கிறத நிறுத்திட்டேன். கொஞ்ச நேரம் கூட படிக்கல, ஆனா நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. வேற யூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூ. He used it for an ongoing action before a past event. He has been waiting for an hour. ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்ல இருந்து பார்க்கும்போது அது ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷனா இருக்கணும். Repeated action before a past event. They had been practicing for weeks and we have seen it. Speculating about duration before a past event. அதாவது மேபி அவங்க அவ்வளோ நேரமா அதை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் நாம யூஸ் பண்ணுவோம். He had been jogging for 30 minutes. நாங்க அங்க போகும்போது 30 மினிட்ஸ் அவங்க ஜாக் பண்ணிட்டு இருந்தாங்க போல அப்படின்னு நான் சொல்லும் போதும் ஐ யூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். We will move on to the last tense, which is future perfect continuous tense. This is the 12th tense we are going to see today. So used to describe ongoing action or ongoing repeated or continuous actions or events that will continue up until a specific point or action in the future. So இது பாருங்க, இங்க present இருக்கு, this is past, this is future வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல எங்கேயோ இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகி இது கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு, கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அப்போ நான் ஒரு செகண்ட்ல போயிட்டு இதை பார்க்கும்போது இது நடந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சப்ஜெக்ட் இஸ் வில் பிளஸ் வில் ஆர் ஷால் பிளஸ் ஹேவ் பிளஸ் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி since for time. அகைன் அங்கேயுமே நாம வந்து இதுல ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ ஆசா இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சிக்னிஃபை பண்ண போறோம், டைமிங் சொல்ல போறோம். So she will or shall, negative sentence la she plus will or shall plus not plus have plus been plus verb plus ing plus since illana for illana time. By next year. So now time சொல்லியாச்சு. I will have been residing next year la. So this is present. Let's see, this is the future. So let's take this is the next year. He will have been residing in this house for 3 years. இப்போ இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன் வந்து ஃபியூச்சர்ல ஆரம்பிக்கல, பாஸ்ட்ல எங்கேயோ ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஆக்ஷன் ப்ரெசென்ட்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல நான் 1 இயர் கழிச்சு நெக்ஸ்ட் இயர் பார்க்க போறேன். ஸோ 2 + 1 இயர் நான் போய் பார்த்தேன்னா இந்த வீட்டில் நான் 3 இயர்ஸ் வாழ்ந்திருப்பேன். ஸோ எனி ஆக்ஷன் ஸ்பெசிஃபிக்கலி அது ஃபியூச்சரில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும்னு இல்லை, பாஸ்ட்லேயும் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம், ப்ரெசென்ட்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம். பட் நான் ஃபியூச்சரில் ஒரு மொமெண்ட்டில் போய் பார்க்கும்பொழுது அதோட டைம் இவ்வளோ நேரமாக ஆயிருக்கும் அண்ட் அது இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேராக தான் இந்த டென்ஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்கோயிங் ஆக்ஷன் அன்டில் அ ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வில் ஹேவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 4 இயர்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 இயர்ஸ் படிச்சிருப்பேன். ஸோ 4 இயர்ஸ்னா ப்ரெசென்ட்ல டேக் பாஸ்ட்ல எங்கேயோ ஸ்டார்ட் ஆயிருக்கு.
3 இயர்ஸ் கழிச்சு ப்ரெசென்ட்ல நான் இருக்கேன். ஃபியூச்சர்ல நீங்க நெக்ஸ்ட் இயர்ல வந்து பார்க்கும்பொழுது 1 இயர் பார்க்கும்போது நான் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா 3 + 1 = 4. ஸோ இது பாஸ்ட்ல எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி ப்ரெசென்ட்லயும் கண்டினியூ ஆகி ஃபியூச்சர்ல நான் பார்த்துட்டு இருக்கும் போதும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஆனா நான் பார்க்கும்போது என்ன நான் முடிச்சிருப்பேன்னா 4 இயர்ஸை முடிச்சிருப்பேன். அதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூ. ongoing action completed by a future point. He will have been cooking for 2 hours. ஸோ அகெயின் அதே மாதிரி தான் மேபி ஃபியூச்சர்ல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ப்ரெசென்ட், இதுதான் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்ல நாளைக்கு காலையில அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க 8 o'clock குக் பண்றதுக்குன்னா 10 o'clock நான் போய் பார்க்கும்பொழுது 10 o'clock போய் பார்க்கும்பொழுது அவங்க 2 hours குக் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ we will have been cooking for 2 hours. நாங்க 2 hours குக் பண்ணியிருப்போம். when you see at 10 a.m. tomorrow. Speculating about again a ongoing action or future இருக்கிற ongoing action. He will have been working on the project for 6 hours. So next week வந்து பாருங்க on Monday 6 மணி நேரம் முடிச்சிருப்பாங்க இந்த டைம்ல அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க 6 மணி நேரமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்பெகுலேஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். So these are the references that I used. So today we have seen tenses and அதுல வந்து time and action பார்த்தோம். ஸோ டைம்ல வந்து present, past, future பார்த்துருக்கோம். ஆக்ஷன்ல வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். சிம்பிள், continuous or progressive, then perfect, then perfect. இது எல்லாத்தையும் சேர்த்து நாம 12 types of tenses பார்த்துருக்கோம். இதோட uses and rules பார்த்துருக்கோம். And I'm going to give you some exercises now. So பாருங்க, draw a circle around the correct past tense verb in each sentence below. So கரெக்டான past tense verb கண்டுபிடிக்கணும், not past participle. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். I dash my watch in the park. லூஸ்டா லாஸ்டா? லாஸ் பண்றதோட பாஸ்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லூஸோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து லாஸ்ட் தான். So this is the correct answer. Next, complete the sentence with the present perfect tense of the verbs. Present perfect tense தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? have or has plus past participle யூஸ் பண்ணுவோம். இங்க நமக்கு ஒரு மெயின் verb கொடுத்திருக்காங்க make. மேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. சில்ட்ரன்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்ப நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? verb have. Children have made the house very messy. ஸோ இந்த மாதிரி இந்த மற்ற ஃபில் பண்ணுங்க. Then complete the sentences with simple past tense. Simple past tense eat, ate. eatenங்கிறது past participle. Simple past tense ஓட இதை வந்து முடிக்கணும். The boys dash secrets to each other. Whispered. இது வந்து ரெகுலர் வேர்ப் தான். பாஸ்ட் டென்ஸும் விஸ்பர்ட் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் விஸ்பர்ட். இந்த மாதிரி மற்ற இருக்கிற வேர்ப்ஸையும் complete the sentences with the past progressive tense of the verbs in the past. Verbs in the parentheses. Past progressive அப்படின்னா past continuous அப்படின்னு அர்த்தம். Past continuousல நம்ம என்ன verb structure யூஸ் பண்ணுவோம்? subject plus was or were plus verb plus ing. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற verb வந்து dance. ஸோ இங்க பாருங்க, at the block party lots of people in the plural were dance plus ing, dancing the street. இந்த மாதிரி மற்ற complete. So thank you. That's it. If you have any doubts regarding tenses, please comment in the comment section below. நம்ம இந்த verbs and tensesல இருந்து எந்த மாதிரி questions வரும் அப்படிங்கறத நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். And we will also see different tensesல எந்த மாதிரி questions form பண்ண போறோம் அப்படிங்கறத. questionக்குன்னு ஒரு structure இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம்.
And we are also going to see question tags tomorrow. Thank you. Happy learning. See you.